ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கை பாருங்களா. இந்த கேக் பண்ணுறதுக்கு ஓவனோ பீட்ரோ மிக்ஸியோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எவ்வளோ ஒரு பஞ்சு போல் இருக்குது பாருங்க. கட்டுற எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதை ஆவியில் தான் வேக வச்சோம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. நீங்கள் வீட்டில் குழந்தைங்க ப்ரெட்டு இல்லை இது மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா இந்த பண்ணை ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இங்கே பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்க கேட்டால் இந்த பண்ணை ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஆவியில் பண்ணதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம பண்ணு தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பீட்ரோ ஓவனு எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான பண்ணுன்னு சொல்லலாம், கேக்குன்னு சொல்லலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம 2 கிலோ திட்டத்தில் ஆவியில் வேக வச்சுட்டா பண்ணு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 250 கிராம் கப்பில் 3.5 கப்பு மைதா மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து கொடுத்துரு. அது கூடவே 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு அனுசரித்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தினா இனிப்பு நல்லா பேலன்ஸ் பண்ணும். சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த ஈஸ்ட்டு சர்க்கரை எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு 3 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 முட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு 250 கிராம் கப்பில் 1.5 கப்பு நான் கைவிட்டு அந்த அளவுக்கு சுடுற மாதிரி இருக்கணும். வெதுன்னு இருக்கிற பால் எடுத்துருக்கேன். இந்த பாலை மைதா மாவு கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது மாதிரி ஃபோர்க்கை வச்சோ இல்லை ஸ்பூனை வச்சோ இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கெட்டி எதுவும் இல்லாமல் கிண்டி கொடுத்துக்கோங்க. பாக்கி இருக்கிற பாலையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நீங்கள் முட்டை சேர்த்து குழைக்கும் போது மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா சைடில் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருந்தால் தான் நம்ம செய்கிற பண்ணு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஃபோர்க்கை வெளில எடுத்துக்கோங்க. இந்த அளவு கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி 2 மணி நேரத்துக்கு மாவு மாற்றி வச்சுக்கோங்க. மாவு நல்லா பொங்கி வரும். மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேக் ட்ரை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு கேக் ட்ரைவை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரம் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு 1 மணி நேரத்துலேயே மாவு நல்லா பிடிச்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்த மாவில் ஒரு கைப்பிடி அளவு திராட்சை எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கேக் ட்ரைவில் எண்ணெய் அப்ளை பண்ணி மாற்றி வச்சுக்கோமில்ல, கேக் ட்ரைவுக்கு மாவை மாற்றிக்கோங்க. கேக் பேட்டரியை கேக் ட்ரைவுக்கு மாற்றி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. திரும்பவும் நல்லா பொங்கி வரும். மாற்றி வச்சுக்கோங்க. நான் 10 நிமிஷன்றது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. அடிக்கிற வெயிலில் நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வரும். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துடும் மாவில். மேலே இது மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக திராட்சையை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. பார்க்கறதுக்கு அழகாக மட்டும் இல்லை, உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. திராட்சை எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இந்த கேக்கை வேக வைக்கிறதுக்கு ஓவன் எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுப்பில் அதுவும் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இடியாப்பெல்லாம் வேக வைப்போம்ல, அந்த பிளேட்டை உள்ளே இறக்கி கொடுத்துக்கோங்க. இறக்கி கொடுத்துட்டு நம்ம கேக் ட்ரை ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல, கேக் ட்ரை உள்ளே இறக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இறக்கி கொடுத்துட்டு
மூடி போட்டு மூடி ஒரு 30-35 நிமிஷம் எடுக்கும் இந்த கேக் வெந்து வரதுக்கு. வேக விடுங்க. நம்ம ஆவில தான் வேக வைக்க போறோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேக விடுங்க. நீங்க வேக விடும்போது அடுப்பை லோ ஃபில்ல விட்டு வேக விடணும். வேக விடுங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா பொங்கி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு பாத்தீங்களா? இப்ப இது வெளில எடுக்கிறதுக்கு இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாட கத்தியோ ஏதாவது வச்சு இப்படி சைடில் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். வேற எதுவும் நீங்க செய்ய தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். லைட்டா எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். எடுத்து கொடுத்துக்கோங்க. எடுத்து கொடுத்துட்டு இப்போ பிளேட் வச்சுக்கோங்க. இந்த பிளேட்ல எப்படி கமர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். இங்க பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா ஈஸியா எடுக்கிறதுக்கு வருது பாத்தீங்களா? அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க, இது கேக்கா மட்டும் இல்லை, காலையில் நீங்கள் டீ பிஸ்கெட்டு அது மாதிரி தொட்டுக்கிறத பதிலாக இந்த பண்ணை செஞ்சு வச்சிட்டா போதும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? அதுவும் நம்ம ஓவன் எதுவுமே கிடையாது. இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. நம்மளாம் ஆவில வேக வச்ச பண்ணு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்லேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.